நான்வெஜ் சமையல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து சிக்கன் கிரேவி, இந்த சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், சின்னதாக அந்த அளவுக்கு பட்டை, சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, இவ்வளோதான். இதை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டு, கடாய் சூடாயிருச்சு, நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லேசாக மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கம்முன்னு ஸ்மெல் வருது. நல்லா வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு மசாலா. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அதே ஜாரில் ஒரு சின்னது அரைமுறி தேங்காய், அந்த அளவுக்கு அரைமுறி தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கோம். துருவி வச்சுட்டு இந்த சின்ன ஜாரில் சேர்த்துடலாம். தேங்காய் பூ போல் அதை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், எந்த அளவுக்கு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தொலியை உரிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அந்த அளவுக்கு நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக 2 தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து மறுபடியும் அதோட பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. இந்த சட்டியில் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்புல பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி குறுக்கா வெட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வெட்டி வச்சதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா 2 கீறினது அதையும் உள்ள சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கட்டும். அந்த சமயத்தில் வதங்குற சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துட்டு இதோட சேர்த்து வதங்கும் போது கொஞ்சம் வெங்காயம் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து வெட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பேஸ்ட் வேறு சேர்த்து வச்சுருக்கோம். அதோட சேர்த்து இதில் போட்டுருங்க. இது தக்காளியும் அந்த வெங்காயம் நல்லா சொதிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளியும் நல்லா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு 2 சேர்ந்தது ஒரு 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு 10 தழை புதினா அதையும் நல்லா பொடிசா வெட்டி இந்த இடத்துல சேர்த்துருங்க. அதேமாரி கொஞ்சம் அந்த அளவுக்கு மல்லித்தலை அதையும் உள்ள சேர்த்துருங்க. இதோட சேர்த்து நம்ம வதக்கும் போது அந்த கிரேவி நல்லா நமக்கு ஒரு மணமாகவும் அந்த புதினாவும் மல்லி இலையும் போட்டு நல்லா லேசாக நல்லா அப்படி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இங்கே தேங்காய் பேஸ்ட்டு, தக்காளி, அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி அந்த சேர்த்து அந்த ஜாரை கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஒரு மீடியமில் வச்சுட்டு லேசாக அது நல்லா வதங்கட்டும். அதோட சேர்த்து அந்த தேங்காய் அந்த பேஸ்டெல்லாம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நல்லா அது கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்து வந்த உடனே நம்ம இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான காரம் 2 டீஸ்பூனு நம்ம சாதாரண வத்தல் தூள், தனி மிளகாத்தூள் தான் 2 டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூனு. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். மிளகாத்தூள், மல்லித்தூள் அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவு கிண்டி கொடுத்தோடனே நம்ம இங்கே சிக்கனு ரெடியாக வச்சுருக்கோம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சிறுசாக வேணாலும் வெட்டிக்கோங்க. அதோட பெருசாக வேணாலும் நான் எலும்பு கலந்த சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா 1/2 கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூனோட உப்பு,
ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நல்லா விரைவி வச்சிருக்கேன். வாங்கின உடனே அந்த மாதிரி விரைவி வச்சிட்டோம்னா அது ஒரு வாட்டில் இருக்கும், அந்த கொச்சோட இச்சோட எல்லாம் போயிடும். அதனால நான் வச்சிருக்கேன் அப்படி. இப்போ இந்த உப்பு மஞ்சள் பொடியும் வந்து நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை விரைவி கழுவிட்டு விரைவி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம கிரேவி பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து நிறைய வேணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வந்து அந்த மசாலா கொஞ்சம் நல்லா அதிகமாக ரெடி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ கறி, அந்த கிரேவி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த மசாலாவையும் அந்த இதில் எல்லாத்தையுமே நம்ம இந்த சிக்கனை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம தனியாக அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, இந்த சிக்கன் மசாலாவுக்கு இந்த இதை போடும்போது, இந்த பொடி போடும்போது நல்லா நமக்கு ஹைலைட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும், வாசனையாகவும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லா பொடியுமே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து சரியான அளவில் தான் அரைச்சி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 6 லிட்டர் தண்ணி போல் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மசாலே நம்ம அந்த கறி வந்து நல்லா சேர்ந்து ஒட்டி மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதோட சேர்த்து மிச்சத்தையும் வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த இப்பவுமே நமக்கு திக்காக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேசாக கிரேவி இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு ரொம்ப ட்ரையாக கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம இந்த அளவில் போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இந்த இடத்துல நம்ம உப்பு காரம் எதையும் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் கிட்ட ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்து வரைக்கும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும், கொஞ்சம் திக்காகி வரட்டும் கிரேவி. நல்லா இந்த சிக்கனும் அதிலே நல்லா வேகணும் மசாலாவில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நமக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்து நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவியும் நமக்கு திக்காக ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும். ரெடியான உடனே கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை பிச்சு அந்த லேசாக மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ போட்டு விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு திக்கான ஒரு சிக்கன் கிரேவி சூப்பராக அப்படியே சோறோட போட்டு அப்படியே பெசரி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா வெந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா சிக்கன் வெந்து அந்த கிரேவியோட சேர்த்து இந்த வச்சு உறிஞ்சி எடுத்து சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல நீங்க உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.